அன்பே சிவம் அழகே மனம். மனிதனாக பிறந்திருக்கோம் பட்டு இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனிதன் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம்னு ஒன்று இருக்கணும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு மனிதனும் கண்டிப்பாக நம்ம சாதிக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. அது செஞ்சே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் மனிதனுக்குன்னு ஒரு பிறவி. போன பிரிவில் என்ன இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இந்த அடுத்த பிரிவில் என்ன வரப்போகிறது தெரியாது. இந்த பிறவியில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். மனிதனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறேன், உங்களை தேடுங்க. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு யார் பாருங்க. நான் உனக்குள்ளே உன்னை தேடுனா அதில் பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷம் தான் சிவனும் அம்பாளும். 2 தெய்வம் தான் உனக்குள்ளே இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் நமக்குள்ளே தான் இருக்குது. அதே ஆணும் பெண்ணுக்குள்ளேயும் இருக்குது. 2 தெய்வம் தான் நமக்குள்ளே இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு பொருள் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. சரிங்களா? ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்தால் தான் ஒரு குடும்பம். அதுமாரி ப்ளஸ் மைனஸ் அதுமாரி தான். நியூட்ரல் எர்த்து பேஸு 2 இருந்தால் தான் எது நடக்கும். அதுமாரி தான் பூமியும் சூரியனும் சேர்ந்தால் தான் இந்த உலகம் நடக்கும். அதுமாரி தான் 2ம் ஒன்று தான். ஆனால் அது 2மே நமக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் எங்கேயுமே கிடையாது. வெளியில் தோற்றங்கள் தான், அது ஒரு தோற்றங்கள் தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல இருக்குதுன்னு. ஆனால் நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நமக்குள்ளே தேடுங்கப்பா. ஒவ்வொருத்தர் தேடி பாருங்கள், கண்டிப்பாக அது வெற்றி உண்டு. அது உட்காந்து தேடி ஒரு நாள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக உண்டு. அதே தேடுறது ஒரு பெரிய பொக்கிஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய ஜீவ சமாதி இருக்கும். நம்ம சமாதியில் உட்காந்து தேடி பாருங்கள். இன்னொன்று நிறைய சித்தர்கள் இருப்பாங்க, தங்கி ஒரு ஜீவ சமாதியாக இருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து அதை தேடி பாருங்கள், உங்கள் உயிரை தேடி பாருங்கள். அப்போ அது ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் தான் பெரிய வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனை கண்டு உங்களுக்குள்ளே வந்துட்டுனா அதோட வேறு எதுவுமே தேவையில்லைன்னு போயிடுவீங்க. அதான் உண்மையான உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். கடவுளே மனிதனுக்குள்ளே தான் இருக்கார். கடவுள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம நடக்கிறோமே, எல்லாம் பண்ணுறோமே. கடவுள்னு ஒன்று வெளில போயிட்டாருன்னா, அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நீ 100 கோடி கொடுத்தாலும் உன்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு அது எந்த கோடி ரூபா கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. அந்த காசு செல்லுபடி ஆகாது. ஒன்றே ஒன்று, இறைவன் நினச்சாதான் நீ உள்ளுக்குள்ளே இருக்கோம். இல்லைனா வெளில போயிட்டே இருப்பான். அதனால் ஒரு பொழுதும் வேறு யாரையும் நம்பாதீங்க. உனக்குள்ளே இருக்கிற கடவுள் நம்புங்க. அவரை ஒரு நாளும் உனக்குள்ளே இருக்கிற மூச்சு போகுது வருது. அந்த மூச்சை ஒரு நாள் கண்காட்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு பார்க்க அதுக்குள்ளே உனக்குள்ளே தெரியும் அந்த மூச்சு எப்படி என்ன வருது என்ன போகுது. அதில் பெரிய ஒரு பொக்கிஷன் இருக்குது. அதாயே பெரிய விடை. பாக்கி எல்லாமே போய்த்தாயா. காசு சம்பாரிச்சிடலாம், நிறைய கார் வாங்கிடலாம், நிறைய அது வாங்கிடலாம், இது வாங்கிடலாம், பந்தா பண்ணிடலாம். அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மூச்சு போயிட்டுனா அந்த எதுவுமே அது நமக்குள்ளே பார்க்க முடியாதுயா. எதுவுமே நம்மளுக்குள்ளே இருக்காது. அது நம்ம நினைப்போம் நம்மளாம் சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஒரு செகண்டில் அந்த மூச்சு அந்த கடவுள் வெளில போகிற முடிவு பண்ணிட்டாரா, சிவன் வெளில போகிற முடிவு பண்ணிட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் போகாமல் இருக்கிறதுக்கு நீ தான் உனக்குள்ளே நீ தேடணும். அவர் தேடி பார்த்து வச்சுக்கிட்டுனா நீ போனாலும் உனக்கு ஒரு பேரோடு ஒன்று அனுப்பி கொண்டு போவார். சும்மா நான் பந்தா விட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அட்ரஸ்லாம் போயிட வேண்டியதான். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, நான் ஜோசியக்காரன் பார்த்து செஞ்சுருவான், என்னை அங்கே தூக்கி வச்சுருவான், இங்கே தூக்கி வச்சுருவான். எவனும் நம்பாதீங்க. எவனையும் தூக்கி வைக்க முடியாது. அவன் என்ன எழுதுனானோ அதுதான். அது தவிர வேறு எவனும் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் உண்மையானது. பாக்கெல்லாம் போய் தான். அதனால் உன்னை நம்பு, ஒன்று இறைவன் நம்பு, உன்னை நம்பு. உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்பு. கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டு. குட் பாய்.